welcome back to my baby. This is my studio tour. என்னடா ஸ்டுடியோ க்ளோஸ்லேயே இருக்குன்னு வச்சுக்காதீங்க, ஓப்பன் பண்ணிட்டேன் நம்ம ஸ்டுடியோ. சரி, ஸ்டுடியோ டூரை பார்த்துடலாமா? ஸ்டார்டிங் வந்து இந்த ஈசல் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், வாங்க பார்க்கலாம். இது வந்துட்டு நல்லா க்ரிப்பாக இருக்கும். இது வந்து ஒரு மெட்டல் ஈசல் ஸ்டாண்டு தான். இதில் வந்துட்டு இது சப்போஸ் நீங்கள் கேமரா ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு இந்த இதுக்குள்ளே உள்ளே விடணும். அதை காமிக்கிறீங்க. அதை வந்துட்டு இங்கே உள்ள இதுக்குள்ளே உள்ளே விட்டு அது வந்துட்டு பின்னாடி வந்து எந்த ஹைட்டுக்கு வேணுமோ அது பண்ணிக்கலாம். அதை நம்ம வந்துட்டு டேபிள் மேலே வச்சு யூஸ் பண்ணலாம். அது ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்துட்டு இது ஷார்ட் பண்ணிக்கிறது சூப்பராக இருக்கும். சின்னதாக வச்சு இந்த மாதிரி எல்லா பக்கமும் இது கொண்டு போய்க்கலாம். என்கிட்ட இது வந்து ரெண்டாமே இருக்குது. நல்லா கிரிப்பாக இருக்குது. இப்படி நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம். எப்படின்னா எப்படி ஐட்டம் நல்லா இருக்குது. பட் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நல்லாயிருக்கு. இந்த ஈசல் ஸ்டாண்டு பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் இல்லை எனக்கு இதுவும் கொண்டு போகணும் அப்படின்ட்டு ஒரு மைண்டு சொல்லிச்சுன்னா ஒன்றும் இல்லை. இதை மட்டும் இதெல்லாம் கழட்டிட்டு இங்கேயும் ஒரு ஹேண்ட் வந்து இருக்கும். கழட்டிட்டு இந்த ஒரு பின்னாடி ஒரு இருக்குது, அதையும் கழட்டிட்டு கழட்டி போட்டு இன்னும் இல்லை அரைக்கலாம். ரொம்ப ஷார்ட் பண்ணலாம். அவ்வளோதான். நம்ம வந்துட்டு வச்சு அதுக்குள்ள பேக் கொடுப்பாங்க, அதுக்குள்ள வச்சு நம்ம கொண்டு போகலாம். அது ஒன்று என்கிட்ட ஆல்ரெடி இன்னொன்று கிடக்கு. இது மாதிரி வச்சுருக்கலாம். இது மாதிரி இருக்கும், ஈஸியாக இருக்கா? இது மாதிரி தான் ஸ்டாண்டு. இது வந்துட்டு நான் 850 வாங்கினேன், 2 இடம் வாங்கினேன். நான் சேர்ந்து 1500 வந்துச்சு. சரி, இது ஒரு பக்கம் ஓரமாக வச்சு. நெக்ஸ்ட்டு இந்த போர்டு, ஒயிட் போர்டு நான் யூஸ் பண்ணுறேன். நார்மலாக யூஸ் பண்ணுற ஒயிட் போர்டு தான். இதெல்லாம் வந்துட்டு நார்மலாக நம்ம ஊரில் கிடைக்கிற ஒயிட் போர்டு தான். நான் எங்கே வாங்கினேன்? ஒரு ஸ்டேஷ்னரி ஷாப் வாங்கினேன். இந்த போர்டு சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த போர்டை அழிக்கும் சூப்பராக ஒரு இதில் ரொம்ப மாதிரி நிற்கும். அது கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்க்ராட்ச் ஆகிக்கும் டக்குன்ட்டு, அது கொஞ்சம் நெகட்டிவிட்டி இருக்குது. இந்த ஸ்டாண்டு நான் மீஷோவில் வாங்கினேன், நல்லா இருக்கும். நம்மளோட எல்லா பொருளையும் இதில் ஸ்டாக் பண்ணிக்கிது. இந்த மாதிரி நிறைய பொருளெல்லாம் உள்ளதாக வச்சுருக்கேன். ஸ்டாக் பண்ணி இதுவெல்லாம் உள்ளதாக வச்சு ரேசஸ் எல்லாம் நிறைய டப்பாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த பக்கம் வந்துடலாம். இது போயிட்டுருக்கு. ஒன்றும் இல்லை, இது போஸ்டர் மார்க்கஸ், இது ப்ரஷ் பென்ஸு, அந்த கிளாஸ் ஐட்டம், இது கிளாஸ் ஐட்டம் யூஸ் பண்ணுறது எல்லாம் ஹைலைட்டர் இதுவும் ஹைலைட்டர்ஸ் தான். அதுக்கப்புறம் இங்கே ஸ்கெட்சு, கலர் பென்சிலு, இந்த கலர் பென்ஸு, அதுக்கப்புறம் ப்ரஷ் பென்ஸு, இந்த ஸ்கெட்ச் பென்னு, அதுக்கப்புறம் இந்த மேஜிக் பென்ஸு, அவ்வளோதான். இந்த சைடு வந்தீங்கன்னா ஜார்ஜ் ப்ரஷஸ் எல்லாம் இருக்குது, பெரிய ப்ரஷஸ். இது வந்துட்டு கீப் ஸ்மைலிங்ட்டு இந்த பிராண்டோட சூப்பராக கீப் ஸ்மைலிங். அதோடதே நான் இதுவும் வச்சுருக்கேன், இந்த ப்ரஷஸ் வச்சுருக்கேன். நல்லா அடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ப்ரஷ்ஷெல்லாம். அதுக்கப்புறம் நம்ம வாட்டர் கலர் ப்ரஷஸ்ஸு, அப்புறம் இந்த ப்ரஷஸ் ஏன்னா டீட்டெயிலிங் ப்ரஷஸ், நம்மளோட பிளேடு, அதுக்கப்புறம் காம்பஸும் இருக்குங்களா. அதுக்கப்புறம் இது நைஃபு, கிளியர் ரோலர், அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் இரேசர், நம்ம ஒயிட் ஜெல் பென்னு, மைக்ரான் பென்ஸு, அதுக்கப்புறம் இது வந்து ஸ்டம்ப்பு, அதுக்கப்புறம் நம்ம ப்ரஷ்ஷோட ப்ரஷஸ்ஸு. இதோட 10 ப்ரஷஸ் வரும். நான் என்ன நானும் வச்சுருக்கேன். ப்ரஷ் தெரியுதா, கட்டடத்தில் போட்டுருக்கா அது. அதுக்கப்புறம் நம்மளோட பென்சில்ஸு,
நல்லா இருக்கும். அதெல்லாம் வந்து அது ட்ராயிங் ஸ்பாஞ்சு எல்லாமே இருக்கும் இங்கே. அப்புறம் நம்மளோட பன்னீர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வந்துட்டு எங்கே போய் இந்த டிமார்ட்டில் வாங்கினேன். நம்ம ஊரில் ஐ மீன் எங்கள் கோயம்புத்தூரில் மேட்டுப்பாளையம் ரோட்டில் இருக்க டிமார்ட்டில் நான் இந்த பன்னீர் வாங்கினேன். எல்லா டிமார்ட்லேயும் இருப்பானே எனக்கு தெரியல. ஆனால் இந்த டிமார்ட்டில் நான் பார்த்ததுலேயே ரொம்ப பிடிச்ச இதுதான். இதோட ப்ரைஸ் வந்து 150. நல்லா இருக்குல்ல? யாராவது இதுக்கு நான் கமெண்ட் பண்ணுவேன். நான் போடுற குட்டையெல்லாம் இங்கே ஒன்றும் யூஸ் பண்ண முடியாது எப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக நான் வச்சுருக்கேன். இந்த நல்லா எவ்வளோ தெரியுமா? 90 ருபீஸ் தான். நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ப்ரஷஸ் வந்துட்டு 150. இது ப்ரைஸ் வந்துட்டு 250. நான் எப்பயோ வாங்கினதுதான். இதெல்லாம் வந்துட்டு ப்ரஷ் பென் வந்து 400, 34 கலர்ஸு. அதுக்கப்புறம் நம்ம கம்மு. அதுக்கப்புறம் எங்கிட்ட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாலும் அக்கதுக்கு மார்க்கர்ஸ் வந்துட்டு அப்போ 20 கலர்ஸ் தான் இருக்குதா. சரிக்கா நான் வாங்கிட்டு வந்து பார்த்தா இதில் 48 கலர்ஸ் இருக்கு. ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. 48 கலர்ஸ் இங்கே பாருங்க எவ்வளோ இருக்குது. நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் இந்த க்ளூ எல்லாமே இருக்கும். இங்கே வந்துட்டு எம்ப்ராய்டரி ஒர்க்ஸு இதெல்லாம் உள்ள இருக்குது. அதுக்கப்புறம் இந்த நெஸ்ட் மேக்கிங் இது கிட்டலாம் உள்ள இருக்குது. அதுக்கப்புறம் அது நம்ம டிஷ்யூ பேப்பர், ஆயில் பேஸ்டர் எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளோட இது alcohol markers 80 colors. This is 24 colors. இருக்கு 24 colors நல்லா இருக்கு. 80 colors நல்லா இருக்கு. இதோட ப்ரைஸ் வந்து 1000 rupees. நல்லா இருக்குல்ல? இதே நம்ம ரோகோட பிராண்ட் வாங்கியிருந்தோம்னா 2000 கிட்ட வந்துருக்கும். நெக்ஸ்ட்டு நம்மளோட பெயிண்டிங் கேஸ். இதில் எல்லாமே இருக்கும்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். வாங்க எல்லாத்தையும் காமிக்கிறேன். இது இது வந்துட்டு கேமலின் வாட்டர் கலரு. இதெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்து அதோடது. அதுக்கப்புறம் இது வந்து டாம்ஸோட வாட்டர் கலரு. இது வந்து ஃபேபர் கேஸ்டலு. இது ஒரு கேமலு. இது ஒரு டாம்ஸு. நெக்ஸ்ட் இருக்கிறது ஒரு கேமல் தான். இதில் வந்துட்டு 18 கலர்ஸ் இருக்கும், 24 கலர்ஸ் இருக்குது. இந்த கலர்ஸ் இருக்குது, பேர் என்ன 48 கலர்ஸ் இருக்குது. அது அதுக்கப்புறம் நம்ம இது இந்த ப்ரஷ்டோட டியூப்ஸ், ஸ்குவாஷ் இது உள்ள இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பேஸ்டல் கலர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா அதுக்கப்புறம் இது ஒரு பெரிய இதுதான், வாட்டர் கலர் இதுதான், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இது குவாஷு. அதுக்கப்புறம் இது வந்து மான்மார்ட்டோட 36 கலர்ஸு, 36 ml. இது ஒரு மான்மார்ட்டோட 24 கலரு, 36 ml. இது என்னன்னு கேட்குறீங்களே, திஸ் இஸ் மை ப்ரெஷஸ் டாம்ஸோடது, நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் என்னோட ஒரு ஸ்டோரி புக்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன் நான், நல்லா இருக்குள்ளது. கிட் ஹூ கேம் ஃப்ரம் ஸ்பேஸ், நல்லா இருக்குல்ல. நெக்ஸ்ட் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது, நான் அதை எடுத்து வாங்கிட்டு வந்தேன். அதுக்குள்ளே அது கீழே போட்டேன். இது நல்லா இருக்கும். கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப க்யூட்டியாக இருக்கும். அதோட வெளியே போகும்போது அது தூக்கிட்டு போய்க்கலாம். ஒன்று ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு பிகினர்ஸ்க்குலாம் செட் ஆகுது, கிட்ஸுக்கு தான் செட் ஆகும். வீடு குட்டீஸ் எல்லாம் வரும்போது நான் கொடுத்து நான் பண்ணுவேன். இன்னொன்று வச்சுருக்கேன், பட் அதை நானும் யூஸ் பண்ணுவேன்.
நெக்ஸ்ட்டு அது அப்படியே உள்ளே இறக்கிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம கீப் ஸ்மைலிங்கோடது அதே இந்த ப்ரஷஸ் எல்லாம் வாங்கியிருந்தாலும் அதே கம்பெனியோட தான் இந்த இது வந்து ஜஸ்ட் 1000 rupees தான். நல்லாயிருக்கும், எல்லா கலர்ஸும் இருக்கும். இதோடையே இந்த ஒரு ப்ரஷ் கொடுத்துருக்காங்க. இந்த வாட்டர் ப்ரஷ்ஷஸ்ஸு, நார்மல் ப்ரஷ்ஷு, இந்த ஸ்பாஞ்சு, இதுக்கப்புறம் பேலட்ஸு, இந்த பெயிண்ட்ஸு கேரி பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், நல்லாயிருக்கும். இது அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா நம்மளோட எல்லா ப்ராண்டோட பாட்டில் பெயிண்ட்டும் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த இது வார்னிஷு, ஆயிலு, இது ஒயிட் பெயிண்ட்ஸு, பிளாக் பெயிண்ட்டு எல்லாமே இருக்கும். அதுலேயே அது அப்படியே இங்கே ஆர்கனைஸ் பண்ணிட்டு அடுத்த ராக்குக்கு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே இதுதான் என்னென்னு கேட்டிருந்தீங்க. இது வந்து சால்ட் பெப்பர் போட்டிருக்கிறது. எங்கள் வீட்டில் வந்து பெப்பர் வந்து வேறு இது மாதிரி இன்னொன்று இருக்கும், அதில் போட்டு வச்சுட்டா. சால்ட் வந்து யூனிக்கான ஒரு இதில் வாங்கணும், முட்டை மாதிரி இருக்கும். அது சும்மா டெக்கோ இருக்கான்னு அப்படி வச்சுருக்கேன். அழகாக இருக்குல்ல அது பார்க்குறதுக்கு, அதெல்லாம் இங்கே வச்சுருக்கேன் நான். நல்லாக்கா. நெக்ஸ்ட்டு அது என்னடா இருக்குன்னு கேட்காதீங்க, இன்னும் இருக்காதுங்களோ ஜாடியில் இது இருக்கும். இந்த பேலட்டு, அதுக்கப்புறம் இது ஒரு குட்டி பாப்பா வரைஞ்சா அது நான் சைடில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கேன்வாஸு, எம்பிஎஃப்பு, அதுக்கப்புறம் இதை நம்ம வந்துட்டு வெளியே போகும்போது இதுக்குள்ளே பென்சில்லாம் பிடிக்குது. இது வந்து டூத் ப்ரஷ் எல்லாம் போடுறது, பட் நான் அதுக்கு தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன்னு நினச்சிக்காதீங்க. இது வந்து இது போடுறது கேன்வாஸ் போர்டு, ஷீட்ஸ், கலர் ஷீட்ஸ், எம்டிஎஃப்பு, கேன்வாஸ் பேப்பர்ஸ், அதுக்கப்புறம் மண்ணு கேன்வாஸு எல்லாமே இங்கே தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி புக் மார்க் பேப்பர், ஐயோ இந்த மாதிரி தான் இருக்கும். அது நல்லா இது வாட்டர் கலர் ஷீட்ஸு இது எல்லாமே இருக்கும். இது டான்ஸ் எதுக்கோ கொடுத்தாங்க. அந்த இது வாங்கணும்ல பின்னாடி ஒன்று இருக்குல்ல, அது கூட கொடுத்தாங்க. இது நல்லாயிருக்கும்ட்டு நல்லாயிருக்கும். அது பெரிய பெரிய A3 ஒரு ஸ்கெட்ச் புக்ஸு, அதுக்கப்புறம் நம்ம ஸ்கெட்ச் புக்கு, டோன்டு ஷீட்ஸு இது எல்லாமே இருக்கும் இதில். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்தால் இதெல்லாம் இருக்கும் வேறனா நான் போடுறதுக்கு. அதுக்கப்புறம் என் உண்டியல், பசில்ஸு, ட்ராயிங் பண்ணதெல்லாம் இருக்கும். இது ஓப்பன் பண்ண முடியாது, ஏன்னா இது இருக்குது உள்ளே வந்து என் கையை வந்து இதுக்குள்ளே ஹாரியோட தான் இருக்கும். ஹாரி பாட்டர்லாம் நான் காமிக்கிறீங்க. இவ்வளோ டால்ஸ் இருக்குங்க. ஹாரி பாட்டரில் எனக்கு படித்தது எல்லாத்தையுமே நான் காமிக்கிறேன். இது வந்துச்சு ஹாரி ஹாட்டுக்குலேருந்து வெளியே வரும். ஆன்லேருந்து எல்லாருமே எனக்கு கிடைச்சாங்க. இது மட்டும் அவுல் மட்டும் எனக்கு கிடைக்கவே இல்லை. வேறு ஹெர்மோனி இருக்குது, ரான் இருக்குது, ஹாரி இருக்குது, எல்லாருமே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம வெளில இந்த பேஸ்கெட் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் பேஸ்கெட்ஸு, அதுக்கப்புறம் எல்லாம் இருக்குது. இது அப்படியே உள்ள வச்சுட்டு வந்து ஃபோனை வேணால் உள்ளே போட்டேன். இதெல்லாம் நம்ம குழந்தைங்க வீட்டுக்கு வந்தால் யூஸ் பண்ணுறதுக்கு திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் சரி சரி ஸ்பாஞ்சு எல்லாமே இங்கே தான் கிடக்கு. நல்லா இருக்காது, நீட்டாக இருக்குல்ல. இதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக காமிப்பேன். அதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். இதெல்லாம் தண்ணி உள்ளே விட்டிங்கன்னா இதை வந்து இப்படி அமுத்துனீங்கன்னா ஒர்க் ஆகும், சூப்பராக இருக்கும். இதெல்லாம் எடுத்து இங்கே வச்சுட்டு எல்லாத்தையும் வச்சிடலாம் உள்ள. ஒரு பாக்ஸில் பெரிய பெரிய பாக்ஸில் போட்டுருக்கேன், பட் அதெல்லாம் வைக்கலாம். இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். இது மாதிரி ரோல் பண்ணி இருக்கும். அதை பற்றி இது அதோட அது அலாரம் மாதிரி அடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு வாட்டி தொலைச்சி கண்டுபிடிச்சி விட்டேன். அப்படியே இதுக்குள்ளே இறக்கி அவ்வளோ
அவ்வளோதான் கைஸ் என் ஸ்டுடியோ. ஆனால் இங்கே இது வந்து மேட்டு, இது வந்து தண்ணி இது பண்ணுற மாதிரி மேட்டு. இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது. இந்த பெஞ்சுக்கு பதிலாக போட்டிருக்கோம். இந்த க்ளீனிங் அக்சசரிஸ்லாம் இருக்குது. இந்த பிளேஸ் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்டோன்ஸ் எல்லாமே இது ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் என்னோடய வேக்கம் க்ளீனர் இருக்குது என்னோடது. அதுக்கப்புறம் இந்த இதை அதெல்லாமே கிடக்கு. கீழே விழுந்துருக்கு, கீழே விழுந்துச்சு. அவ்வளோதான். அப்புறம் இந்த ஃபேனு நல்லா ஓடும். பட் சார்ஜ் போடாமல் வச்சுருக்கேன் நான். அவ்வளோதான் கைஸ் என் ஸ்டுடியோ பொறுத்த வரைக்கும் இவ்வளோதான். சரி கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.